ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஹாரர் ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு சில படங்கள் பார்த்திங்கன்னா உண்மை கதையை அடிப்படையாக வச்சு எடுத்திருப்பாங்க. அப்படி உண்மை கதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான திகில் படத்தை பற்றியும் அதுக்கு பின்னாடி நடந்த உண்மை பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு திரைப்படம் பல நாடுகளில் பேன் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் என்ன, உண்மையாலே இந்த படத்துக்கு பின்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிஜமாவே செம த்ரில்லிங்காகவும் ஹாரராகவும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அது ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு நடந்த சம்பவத்தை ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த சம்பவம் த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய திகில் சம்பவங்களை பற்றி பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட பல நாடுகளில் பேன் செய்யப்பட்ட இந்த படத்தோட பேர் தான் தி எக்ஸார்சிஸ்ட். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உண்மையிலே இந்த கதை யாருக்கு நடந்துச்சு அப்படிங்கிற அந்த சம்பவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி பேசலாம். கிட்டத்தட்ட 1940 தான் இந்த ஒரு கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த நிஜ கதையில் உண்மையால பாதிக்கப்பட்டது ஒரு பையன். அந்த பையனோட பேர் ரொனால்டு ஹங்க்லர். இந்த பையன் அவங்க அப்பா அம்மா மற்றும் அந்த பையனுடைய அத்தை, அவங்களோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பாவோட தங்கச்சி, அந்த அத்தையோட பேர் ஹேரியட். இவங்க 4 பேரும் தான் ஒரு குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா இந்த ரொனால்டு அப்படின்ற அந்த பையனும் ஹேரியட் அப்படின்ற அந்த அத்தையும் தான் வீட்டில் தனியாக இருப்பாங்க. அப்படி இந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மாவோட அந்த அத்தையான ஹேரியட்டை தான் கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த பையன் அவங்க அப்பா அம்மாவோட இந்த ஹேரியட்ன்ற இந்த அத்தையோட தான் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அதனாலே இந்த பையனுக்கு அந்த அத்தை மேலே ரொம்ப கொஞ்சம் பாசம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த அத்தையான ஹேரியட் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஆவிகள் மற்றும் அமானுஷங்கள் மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஓஜா போர்டு மூலயமா ஆவிகள்கிட்ட பேசுறது, மற்ற விஷயங்கள் இது மாதிரி அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பையன் ரொனால்டு இருக்கால, அந்த பையனுக்கும் அந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்படி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 1949 இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ஆகுது. அப்படி உடல்நிலை ரொம்ப மோசமானதுக்கப்புறம் இந்த ஹேரியட் அப்படின்ற இந்த அத்தை கொஞ்ச நாள்லேயே இறந்தும் போகிறாங்க. இந்த ஒரு சோகத்தை தாங்க முடியாத அந்த ரொனால்டு அப்படின்ற பையன் ரொம்பவே கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அப்படி அந்த அத்தையான ஹேரியட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கு ஒரு ஓய்ஜா போர்டை கொடுத்துருக்காங்க. அந்த பையனுக்கு அப்போ டக்குன்னு அந்த ஓய்ஜா போர்டு ஞாபகம் வருது. ஓகே, இது மூலயமா நம்ம அத்தைகிட்ட கடைசியாக ஒரு வாட்டி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு விபரீதமான முடிவை இந்த ரொனால்டு அப்படின்ற பையன் எடுக்கிறான். அந்த ஓய்ஜா போர்டு மூலயமா அவங்க அத்தை கூட பேசலாம்ட்டு அந்த பையன் முயற்சி செய்கிறான். ஆனால் அந்த பையனுக்கு ஏமாற்றம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ஓய்ஜா போர்டு மூலயமா அவன் அத்தைகிட்ட பேச ட்ரை பண்ணால் எந்த ஒரு சம்பவமே இங்கே நடக்கலை. சொல்லப்போனால் அங்கே எந்தவித ஒரு ஆன்மாவும் வரல அப்படின்னு சொல்லலாம். இதில் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆன இந்த பையன் அந்த ஓய்ஜா போர்டை அப்படியே வச்சுட்டு அவன் நார்மல் வாழ்க்கைக்குள்ளே வரான். இப்படி நாட்கள் போக போக தான் இந்த பையனோட வீட்டில் ஒரு சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதை முதல்ல நோட்டீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்க நைட் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது சுவர்களில் யாரோ நகத்தால் கீர்னா எந்த அளவுக்கு ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஏதாவது எலிகள் பண்ணுற வேலையாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த ரொனால்டு அப்படின்ற அந்த பையனோட அம்மா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் அவங்கள கூப்பிட்றாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் பூச்சிகள், எலிகள் இந்த மாதிரி தொல்லை இருந்துச்சுன்னா அவங்க அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு சர்வீஸை தான் இந்த பையனோட அம்மா கூப்பிட்றாங்க. அவங்களும் வீட்டில் பார்த்துட்டு இல்லை இந்த வீட்டில் எந்த எலிகளும் இல்லை அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பையனோட அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு அந்த பையனோட அம்மா பார்க்கும்போது அந்த ரொனால்டு அப்படின்ற அந்த பையனோட ரூமில் இருந்து தான் அந்த சத்தம் கேட்குது. இந்த அம்மாவும் அப்பாவும் போய் அந்த ரொனால்டு அப்படின்ற பையனோட அந்த ரூமை திறந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா அந்த பையனோட கட்டில் ரொம்ப வேகமாக ஆட ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு அந்த காலத்து மரக்கட்டில் அப்படின்றதுனால அதை 10 பேர் சேர்ந்தால் தான் தூக்கவே முடியும். அப்படி ஒரு கட்டில் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் ஆடுறதை பார்த்து இந்த அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்படி இது மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. கட்டில் ஆடினதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லாமல் ஒரு சில இன்ச்சு மேலே இந்த கட்டில் மிதந்துருக்கு. இதை பார்த்தவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இப்படி நாட்கள் போக போக ரொனால்டு அப்படின்ற அந்த பையனோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாகவே மாற ஆரம்பிக்குது. அந்த பையனோட குரல் பார்த்தீங்கன்னா நார்மல் சின்ன பையனோட குரல் மாதிரி இல்லாமல் ஒரு அரக்கனோட குரல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குரலில் இந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான்.
இவங்களோட அப்பா அம்மாவும் அந்த பையனை ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டி போயிருக்காங்க. அந்த சைக்காட்ரிஸ்டும் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் நார்மலாக தான் இருக்காது அப்படின்ட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி நாட்கள் போக போக தான் இந்த பையனோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. இதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு புரிய ஆரம்பிக்குது நம்ம பையனை ஏதோ ஒன்று ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் இருந்து ஃபாதரை வர வைக்கிறாங்க. அந்த ஃபாதர் வந்து பார்த்துட்டு இல்லை ரொம்ப நிலைமை கை மீறி போயிடுச்சு, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவரும் கையை விரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பக்கத்தில் ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருந்திருக்கு. அந்த சர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 3 ஃபாதர் வந்திருக்காங்க. அந்த 3 ஃபாதர் வந்து இந்த பையனை பார்த்து நீ யாரு, நீ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு அந்த பையன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்படி அங்கே வந்து அந்த ஃபாதர்ஸை இந்த பையன் தெரியாத ஒரு லத்தீன் லாங்குவேஜில் ரொம்ப பேட் வேர்ட்ஸை கெட்ட வார்த்தைகளில் திட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த பையனுக்கு இது வரைக்கும் லத்தீன் லாங்குவேஜே தெரியாது அப்படின்னு அவங்க பையனோட அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ஃபாதர்ஸ் ப்ரேயர்லாம் பண்ணி அந்த பையன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ யாரு, நீ இந்த இடத்துல என்ன பண்ணுற, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ட்டு அந்த பையன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாட்ட பேசுகிறாங்க. அதுக்கு அந்த பையன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குது. நானாலும் ஒன்றும் இங்கே வரல, இந்த பையன் தான் என்னைய கூப்பிட்டான், ஓஜா போர்ட் மூலயமா இவன் தான் என்னை கூப்பிட்டான் அப்படின்னு அந்த பேய் இப்படி சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ தான் அது யார் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்குது. அது மற்ற சாதாரண பேய்கள் மாதிரி இல்லாமல் அது நரகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கொடூரமான ஒரு சாத்தான்களோட தலைவன் சொல்லப்படக்கூடிய பசுசு அப்படிங்கிற ஒரு டீமன். அப்படிப்பட்ட டீமன் தான் இந்த பையனை ஆக்கிரமிச்சிருக்கு. அப்படி அந்த ஃபாதர்ஸ் தொடர்ந்து இந்த பையன் மேலே எக்ஸாசிசம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பசுசுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு டீமன் அவங்கள ப்ரே பண்ண விடாமல் ரொம்ப மூர்க்கத்தனமாக திட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பச்சை கலர் திரவத்தை அந்த ஃபாதர்ஸ் மேலே வாந்தி எடுக்கவும் ஆரம்பிக்குது. இப்படி பல பேயோடுற சடங்கை அந்த பையன் மேலே நடத்தி கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை பல வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த பையன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த டீமனை அந்த பையன் உடம்புல இருந்து பிரித்து எடுக்கிறாங்க. அப்படி இந்த கதையை கேள்விப்பட்டு வில்லியம் பீட்டர் பிளாட்டி அப்படின்ற ஒரு நபர் இந்த கதையை ஒரு நாவலாக எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி நாவலாக எழுதினாலும் இந்த ஒரு கதை ரொம்ப பிரபலமாகவோ பாப்புலராகவோ ஆகலை. அதுக்கப்புறம் தான் 1970 வில்லியம் ஃப்ரிட்கின் அப்படின்ற இவர் இந்த வில்லியம் பீட்டர் பிளாட்டி எழுதின இந்த கதையை ஒரு படமாக எடுக்கிறாரு. அப்படி படமாக எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு பல தடைகள் உங்களுக்கு அந்த படத்து மேலே நடந்திருக்கு. ஒரு நிஜ கதையில் ஒரு பையன் தான் இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டிருப்பான். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்மணிக்கு நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் படப்பிடிப்புலாம் ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இரவு அந்த படப்பிடிப்பு செட் ஃபுல்லாக தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்னன்னா அந்த செட் ஃபுல்லாக தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் அந்த படத்தில் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சிருப்பாங்களா ஒரு சின்ன பொண்ணு, அவங்க இருந்த அந்த ரூமில் மட்டும் ஒரு துளி தீ கூட படலை. அந்த ரூமே ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்களும் ரொம்ப பிரமிச்சு போயிருக்காங்க. அது எப்படி ஒரு வீடு ஃபுல்லாக தீப்பிடிச்சு எரியும் போது ஒரு ரூமில் மட்டும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஆயிருக்கு அப்படின்ட்டு இவங்களுக்கே ஒரு விதமான சந்தேகம் மற்றும் பயமும் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இந்த படத்தெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆகுது. இந்த படத்தில் எக்ஸ்ரே லேபில் இருக்கக்கூடிய ஒரு லேப் அசிஸ்டண்டாக ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே ஒரு சைக்கோ கொலகாரராக இருந்திருக்காரு. அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே அவர் ஒரு சைக்கோ கொலகாரர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஆக்டர்ஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 பேர் சம்பந்தமே இல்லாமல் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தெல்லாம் எடுத்து முடிச்சு இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இந்த படத்தை தியேட்டரில் பார்த்த ஒரு சில பேர் தியேட்டருக்குள்ளேயே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கே ஒரு விதமான தலை சுற்றல் வந்து அந்த வெளியிலேயே தியேட்டர் வாசல்லையே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னதான் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த ஒரு கதை எடுக்கப்பட்டாலும் ஒரு தியேட்டர் எலமெண்ட்ஸ்காண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பேய் ஓட்டும் போது இந்த பெண்மணி அந்த சிறுமி தலையை திருப்பவங்க பார்த்தீங்களா 360 டிகிரியில், அதெல்லாம் அந்த படத்துக்காக ஆட் பண்ணப்பட்ட ஒரு சில ஹாரர் எலமெண்ட்ஸ் மட்டும்தான். அதெல்லாம் நிஜ சம்பவத்தில் எதுவும் நடக்கலை. அப்படி திகிலோட உச்சத்தில் இருந்த இந்த படத்தை பல நாடுகளில் பேன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 ஹாரர் ஃபில்மாக இந்த ஒரு படம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஹாரர் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமெயில் ஐடி மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த சம்பவம் தெரியல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய திகில் சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு திகில் சம்பவத்தோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனல்ல